நம்ம சின்ன வயசுல எல்லாம் சன் டிவில ப்ரோமோ போடுவாங்க பாத்துக்கீங்களா? திகில் திங்கள், காதல் செவ்வாய், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி. அந்த மாதிரி இந்த வாரம் தியேட்டர்ல என்ன மிடில் கிளாஸ் வாரம். ஃபர்ஸ்ட் மாஸ்க்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சா, அதே மிடில் கிளாஸ் சப்ஜெக்டா. இந்த படம் பேரு மிடில் கிளாஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் உனக்கு. என்னத்தான் இவங்க மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட்ல 2 படத்தை இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இந்த வீக்கெண்டு ஒரு படம் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வீக்கெண்டுக்கான பட்ஜெட் அவங்களுக்கு ஒண்ணுதான். அது எந்த படம்? அது அவங்க தான் டிசைட் பண்ணும். இந்த மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலுக்குள்ளேயே படத்தோட கதை இருக்கு. சேம் இவன் சொன்ன மாதிரி அந்த சைல்ட்ஹுட் போனோம் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன், இப்போ ரீசெண்டாக அந்த குடும்பஸ்தன், அந்த வரிசையில மிடில் கிளாஸ் லைஃப்பை பத்தி சொல்ற இன்னொரு படம். மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும், அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஆனா இப்போ குடும்பஸ்தன் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இந்த படம் வந்து சேம் அந்த மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன் அந்த ஒரு ஃப்ளேவர்லேயே இருக்கு. கொஞ்சம் ஒரு பழைய படம் பார்க்குற ஃபீல் தான் கிடைக்குது. இல்லை, நீங்கள் சொல்ல கரெக்டு தான். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது நான் தியேட்டரில் இருக்கேனா இல்லை என் வீட்டுக்கே டிவியில் இருக்கேனான்னு எனக்கே தெரியும். அந்த மாதிரி தான் நிறையா சீன் போச்சு.